ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியா கார்த்திக் vlogs. நான் பிரியா. இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். 24 hours yellow food challenge. இன்னைக்கு ஃபுல்லாகவே நம்ம yellow food தான் சாப்பிட போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், ஸ்நாக்ஸ், அப்புறம் டின்னர். ஸோ எல்லோ கலரில் யூனிக்கான என்ன ஃபுட்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்து ஸோ நம்ம அதுதான் சாப்பிட போகிறோம் டே ஃபுல்லாகவே. அண்ட் ஐ திங்க் இது சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் பிகாஸ் ப்ராப்பரான எல்லோ கலர் தான் இன்டே பண்ண போகிறோம். ஸோ எஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு இந்த எல்லோ சேமியா உப்புமா தான் சாப்பிட போகிறோம். ஸோ அதுதான் இப்போ குயிக்காக நான் ரெடி பண்ண போகிறேன். இப்போ வந்து நான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டுட்டேன். அது ஜஸ்ட் இன்னும் 2 minutes ஒரு 5 minutes குக் மட்டும் ஆகணும். ஸோ சூப்பராக ரெடி ஆகிட்டு இது சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ நான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பண்ண போகிறேன். பார்க்க நல்லா இந்த மாதிரி எல்லோ கலரில் இருக்குது. இப்போ இது நல்லா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம லஞ்ச் தான் பண்ண போகிறோம். ஸோ லஞ்சுக்கு வந்து நான் சிங்கப்பூர் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போகிறேன். இது ஒரு ரொம்பவே டேஸ்டி அண்ட் கொஞ்சம் யூனிக்காகவே இருக்கும். நம்ம ரெகுலர் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவோம் ரெஸ்டாரண்ட்டில் இல்லை ஸ்ட்ரீட் ஸ்டைலில். பட் இது வந்து ஸ்ட்ரீட் ஸ்டைல் சிங்கப்பூர் ரைஸ் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நாங்கள் இது நிறைய சாப்பிட்ருக்கோம் மும்பையில். அண்ட் ரொம்ப சிம்பிள் தான் அண்ட் ஆல்சோ ரொம்ப கொஞ்சம் யூனிக் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் இப்போ ரைஸ் வந்து ஒயிட் ரைஸ் ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ குயிக்காக நம்ம சிங்கப்பூர் ரைஸ் பண்ணிடலாம். ஸோ நான் லஞ்சுக்கு வந்து ஏதாவது யூனிக்காக பண்ணலாம்னு பார்த்தேன். நம்ம லெமன் ரைஸ், அப்புறம் பருப்பு சாதம், இதெல்லாம் நம்ம ரெகுலராக சாப்பிட்றது தான். பட் யூனிக்காக ஏதாவது பண்ணலாம்னு பார்த்தேன். ஸோ அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது, ஓகே இந்த நம்ம ஸ்ட்ரீட் ஸ்டைல் ஃபுட் ரொம்ப நல்லா சாப்பிடல, ஸோ அது ட்ரை பண்ணலாம். ஸோ அது குயிக்காக ரெசிபி பார்த்துடலாம். ஸோ சூப்பராக ரெடி ஆகிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நீங்கள் நார்மல் ஃப்ரைட் ரைஸ் எப்பவும் ட்ரை பண்ணியிருப்பீங்க, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. ஓகே, நான் ஏதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு தான் வந்திருந்தேன். பட் என் ஹஸ்பண்ட் வந்து ஆல்ரெடி வாங்கி வந்துட்டாங்க. ஸோ நான் ஒரு வடைப்பாவ் மாதிரி பண்ணலாம்னு இருந்தேன். ஸோ அவங்களே இந்த மாதிரி பஜ்ஜி, அப்புறம் வடைப்பாவோட வடை மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் அவங்க ஆல்ரெடி வாங்கி வந்துட்டாங்க. ஸோ நான் எக்ஸ்ட்ரா பண்ணி வேஸ்ட் பண்ண போகிறது இல்லை. ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து இந்த வடை, பஜ்ஜி எல்லாம் தான் சாப்பிட போகிறேன். அவங்களுக்கு மட்டும் டீ கொடுப்பேன். நான் டீ குடிக்க மாட்டேன் பிகாஸ் அது வேற கலர். ஸோ நான் டீ அவாய்ட் பண்ண போகிறேன். கேஸ் இப்போ நம்ம டின்னர் தான் பண்ண போகிறோம். ஸோ டின்னருக்கு வந்து பூரி அண்ட் கிழங்கு கறி தான் வைக்க போகிறேன். பட் பூரி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம இந்த மாதிரி நான் மாவு நீடு பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து மைதா, அப்புறம் கடலை மாவு, கொஞ்சம் ஜீரா, சால்ட், அப்புறம் கொத்தமல்லி, இதெல்லாம் சேர்த்து நீடு பண்ணி வச்சுட்டேன். இப்போ இது குட்டி குட்டியாக பூரி மாதிரி தான் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா ஊற்றி வச்சுட்டேன்.
ஸோ சூப்பராக நம்ம டின்னர் முடிச்சிட்டோம். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. பட் அந்த பூரி வந்து கொஞ்சம் ரொம்ப கிறிஸ்பியாக இருந்தது. கொஞ்சம் அப்பளம் மாதிரி ஆயிட்டு. அண்ட் பட் அந்த இது டிப் பண்ணி சாப்பிடும்போது நல்லா தான் இருந்தது. அண்ட் எஸ் நம்ம அப்படியே இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு கண்டினியூவாக 24 hours எல்லோ ஃபுட் சேலஞ்சை சூப்பராக பண்ணிட்டோம். அண்ட் அப்படியே நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன கலர் ட்ரை பண்ணலாம்னு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ஒயிட் ஃபுட் சேலஞ்ச் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அது நீங்கள் செக் பண்ணலன்னா செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அப்படியே நம்ம இந்த வீடியோட எனக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் பை.